ஹலோ மக்களே, நம்ம இப்போ வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெஜ் பிரியாணிக்கு நம்ம கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். சும்மா வேறு சின்ன ரைஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு அரை கிலோவுக்கு பண்ணுறேன். அரை கிலோவை கழுவி தனியாக ஊற வச்சுருங்க. அப்புறம் காய் தேவையான அளவு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. காய் எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும், கொஞ்சம் நீளமாக இருக்கணும், அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பிரியாணிக்கு நார்மலாக சின்ன சின்னதாக வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது. இப்போ எண்ணெய், நெய் என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு தாளிச்சிருங்க. லைட்டாக அது பொரிஞ்சு வரும்போது, ரொம்ப தீய விடக்கூடாது எதையுமே. நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் வெங்காயம் போதும். வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறட்டும். அது கலர் மாறுறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ புதினா போட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கி வரும்போது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் வதங்கி வரட்டும். தக்காளி 200 கிராம் தேவை. 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா அது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறி போட்டுக்கலாம். காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொட்டிடலாம். இதில் நல்லா கழுவிட்டு போடுங்க. அதில் பூச்சிலாம் இருக்கும் அந்த காலிஃப்ளவர்லலாம். அதனால் நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் போடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. அது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு அரை கிலோன்னா ஒரு எந்த அளவில் நீங்கள் அந்த அரை கிலோவை அளக்குறீங்களோ அதுக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த அளவில் எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரைஸும் காயும் சேர்ந்து வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக ஆகிடும். அதனால் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். கொஞ்சம் கம்மி, நல்ல ரைஸும் தண்ணியும் சேர்ந்து வரும்போது தான் நம்ம தம் போடணும். அது வரைக்குமே நல்லா பாருங்கள். இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா ஆகிடுச்சு. இந்த டைமில் மேலே தண்ணி நிற்காதில்ல, அந்த டைமில் நம்ம மூடி போட்டு தம் போட்டுறணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். இதுதான் கரெக்டான இதில் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கு கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் சுக்கா வச்சு சாப்பிட்லாம். இல்லை உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்லாம். என்ன வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நான் மட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் சுக்காவோட ரெசிப்பியும் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.